பிடிக்காத படத்துலயும் பாராட்டக்கூடிய அம்சங்கள் இருந்தா நீங்க பாராட்டணும். ஒண்ணு பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவதும், இல்ல மட்டமா இருக்குன்னு சொல்லுவதும், இது நடுநிலையே இல்லாத புக் போல. பெரும்பாலான படங்கள் ஒண்ணு மொத்தமாக கேவலமா இருக்குன்னு சொல்லவும் முடியாது, பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் முடியாது. பெரும்பாலான படங்கள் இது நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ்க்குள்ளதான் உட்காந்துக்கிட்டு. வெறும் ஒரு படம் 3 மணி நேரம் நீளம் இருப்பதனால மட்டும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு படமா மாறிடாது பார்க்கறதுக்கு. சில 2 மணி நேர படங்கள் ரொம்ப பொறுமையா போறது போல தெரியும். ரொம்ப ஐயோ எப்படா முடியும், இன்னும் 1 மணி நேரம் இருக்கா அப்படின்ற ஒரு உணர்ச்சி வரக்கூடிய பல படங்கள் இருக்கு. அது என்ன முயற்சி பண்ணுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும்னா அது போக்குல அதை விட்டு அது என்னவாக இருக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நீங்க வளர்த்துக்கிட்டாங்க. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓபிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். ஹே தேர் பீப்பிள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட சுதீர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட 2024 மூவிஸ் பற்றி ஒரு டிஸ்கஷன் தான் இருக்க போகுது. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிராணேஷ். ஆக்சுவலி ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நான் எதிர்பார்த்த படம் வந்து ஸ்டார். ஆக்சுவலி உண்மையை சொன்னால் எனக்கு ஸ்டார் ஒர்க் ஆச்சு, ஓரளவுக்கு அந்த எல்லா எலிமெண்ட்ஸும் ஒர்க் ஆச்சு. கவின் அவர் வந்து ஹீஸ் க்ரோயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் இதில் பார்க்கும்போது அதுக்கு ஸ்டாருக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன், அதுக்கான வரவேற்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஒரு ஹீரோ கதாபாத்திரம் ஒரு ரசிக்கக்கூடிய, நம்ம அட்மயர் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருக்கானான்றது மட்டும்தான் ஒரே ஒரு கேள்வி இல்லையா? ஏன்னா ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக இருக்கான், தான் ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால மட்டும் ஒருத்தங்க வந்து ரசிக்க முடியாத ஒரு மனிதர் ஆயிட மாட்டாங்க. அவங்க சுத்தி இருக்கிற மக்களை எப்படி நடத்துறாங்க, அந்த உறவுகள் என்னவாக இருக்கு. பட் இந்த படம் ஓரளவுக்கு அந்த ஒரு ஆர்டிஸ்ட் மனநிலை கொண்டவன், ஒரு பேஷன் ஃபாலோ பண்றவன், அவனுடைய அப்பேற்பட்டவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான். ஒருவேளை அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அவன் எந்த ஸ்பேஸ்க்குள்ள போவான். ஸோ மியூசிக் எனக்கு பிடிச்சது யுவன் அவர்களுடைய ஒரு இசை இந்த ஃபிலிம்ல. பட் யா டோட்டலி ஒரு முழுமையாக ஒரு திருப்திகரமான ஒரு படமா அப்படின்னா டெஃபினெட்லி இன்னும் காரணம் அந்த 2வது காதல் கதை புகுத்தப்பட்டது. அது அதுக்குள்ள ஒரு அந்த ஒரு பாட்டி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இது அணுகுவது எனக்கு ஓகே. இது இந்த அந்த மெயின் கதையில இருந்து வெளியே போனது அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளதான் இருந்துச்சு ஒழிய. பட் கவினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சது அந்த ஃபிலிம்ல. கடந்த கொஞ்சம் வருஷங்களாவே இப்போ பெரிய ஹீரோ படம் அப்படின்னாலே அதை டோட்டலாக ஒரு ஆடியன்ஸ் ஆஸ் அ ஹோலாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குதுங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இப்போ 2007 நம்ம எடுத்தோம்னா சிவாஜி வந்துன்னா எல்லா ஆடியன்ஸுமே பார்ப்பாங்க. இப்போ ரஜினி சார் ஃபேன்ஸ்னு மட்டும் இல்லாமல் ஏன் அது பிக் ஹீரோஸ் படத்துக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இப்போலாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன்? இப்போ கார்த்தி ஒரு பெரிய நடிகர் தானே. மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு வேட்டையன் பொறுத்த வரைக்கும் அந்த கதை கொஞ்சம் தடுமாறி வேற பக்கம் நகர்ந்தாலும் கூட அதில் ஒரு பெரிய வேல்யூ இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். மிஸ்டர் ரஜினிகாந்த் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ஃபிலிம். அதுக்குள்ள அது பேசக்கூடிய ஒரு அரசியல், முக்கியமான ஒரு அரசியல். அதனுடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டது. அது நம்மளை வச்சு எப்படி விளையாடுது, நம்மளை எப்படி ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள ஆழ்த்துது, அந்த ஹீரோ எப்படி ஆழ்த்துதோ அதே போல. ஸோ பல பல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்மாகத்தான் பார்க்குறேன். அண்ட் யார் ஒருத்தனை பார்த்துட்டு கண்டிப்பாக இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற பெரும்பாலான மக்கள் நினைச்சிருந்தாலும் கூட ஹீரோ போலவே அதை எப்படி அது மறுபடியும் சரி பண்ண முயற்சி பண்ணுது. ஃபஹத் ஃபாசிலுடைய கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமானது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் அந்த ஃபிலிம்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். ஸோ ஐ டோன்ட் நோ, பிக் ஹீரோ ஃபிலிம் ஒர்க் ஆகலை அப்படின்றது முழுமையாக ஏற்றுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. விக்ரம்லாம் சமீபமாக வந்த ஒரு ஃபிலிம் தான், பிக் ஹீரோ வந்த ஒரு ஃபிலிம் தான். ஸோ அதெல்லாமே ஒர்க் அவுட் ஆன படங்கள். மேபி சிவாஜி அப்படின்ற ஒரு காலகட்டம் நீங்க மென்ஷன் பண்றதுனால அங்கிருந்து இந்த நட்சத்திரங்களை வச்சு நம்ம எப்பேற்பட்ட படம் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி வேணா மாறி இருக்கலாம். வெறும் அந்த நட்சத்திரத்துக்கு வெறும் ஹீரோ மூமெண்ட்ஸ் மட்டும். இன்ஃபேக்ட் அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் சிவாஜி, பல காரணங்களுக்காக. பட் வெறும் ரொம்ப சுலபமாக மாஸ் மூமெண்ட்ஸோ அப்படி இப்போ இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் சினிமாவோ நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றதே மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது காலப்போக்கில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றமாக தான். ஓகே, வேட்டையன் பற்றி பேசும்போது அதனால் அதை பற்றி கேட்குறேன். வேட்டையனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ஜோனை தாண்டி அவர் நிறைய விஷயங்கள் பண்ண மாதிரி இருந்தது. அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அவர் மேலே கில்ட் இருக்குன்னு காட்டி அந்த இடத்துல இன்டர்மிஷன் போட்டதால லைக் ஆல்வேஸ் ரஜினி சார் படம் அப்படின்னா தெர் பி ஹை மூமெண்ட், அங்கே தான் அந்த இன்டர்மிஷன் பிளாக் வரும்னு நமக்கு தெரியும். இங்கே அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ஒரு சாஃப்ட் கார்னர் வேட்டையன் மேலே. ஏன்னா
நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்கள் ஆமா எனக்கு புரியுது. அந்த ஒரு கமர்ஷியல் கட்டாயங்கள் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பஞ்ச் லைன் குடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் ஒண்ணு இருக்கு. ஸ்டைலிஷா அவர் ஏதாவது கான்ஸ்டன்ட்டா ஹீரோ மொமெண்ட்ஸ் அவருக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற கட்டாயம் இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டியும் என்னால ஒரு நிஜமான ஒரு 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 கதை சார்ந்த ஒரு படம் எடுக்க முடியும். வெறும் மொமெண்ட்ஸ்க்காக மட்டும் இந்த படம் எடுக்கப்பட்டது கிடையாது. கதை சார்ந்து நான் நீங்க ஒண்ணு சொல்ல வரேன் அப்படின்ற ஒரு ஒரு கம்ஷன் இருக்குல்ல அந்த கிரியேட்டிவ். அதனாலதான் இருக்கும். கண்டிப்பா. நான் வேட்டையன்ல வந்து எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்த விஷயம் என்னன்னா, தெர் இஸ் லைக் நீங்க சொல்லும்போது அந்த பஞ்ச் லைன் வைக்க வேண்டிய கட்டாயம் இருந்துன்னு சொல்லும்போது, ஒரு சின்ன ஒரு இம்பேலன்ஸ் தெரிஞ்சது. இது சூப்பர் ஸ்டார் படமா இல்ல வந்து முயற்சி பண்றாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் குறி வச்சா எற விழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி. டுவர்ட்ஸ் எண்ட் அவர் குறி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை கம்ப்ளீட்டா பண்ண மாட்டாரு. அது எல்லாத்துலயுமே எதுக்கு அப்படின்னா இப்போ அவர் அந்த மாதிரியான ஒரு ஆள் இல்ல. அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு இந்த இடத்துல அப்படின்னு. பட் என்ன சொல்றது, எனக்கு அந்த படத்துல பிடிச்ச அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல. இவ்வளவு நாள் நான் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அதுல ஒரு பெரிய தவறு இருப்பது எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. பட் இந்த படம் இன்னும் உளவியல் ரீதியாக அந்த ஸ்பேஸ அந்த கதாபாத்திரத்தை அதுக்குள்ள அணுகியிருந்தால் ஒரு தவறி போன ஒரு படமாக கொஞ்சம் டைரக்ஷன் மாறின ஒரு கதையாக நம்ம பார்க்காம இருந்திருக்கிறதுக்கு அது உதவி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுக்கப்புறமா இது ஒரு புது வில்லனை நமக்கு அறிமுகப்படுத்தி இது வேற விதமான ஒரு கதையாக அவருடைய அந்த குற்ற உணர்ச்சியை நம்ம பெருசா பாக்குறதுக்கான ஒரு ஸ்பேஸ் நமக்கு அந்த 2ஆம் பாதையில பெருசாக இல்ல. அப்படி மாறிடுச்சு. அதனாலதான் இது வந்து ஒரு ஒரு வாட் அ கிரேட் ஃபில்ம் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு ஸ்பேஸ்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் பல பாராட்டுகளுக்கு உகந்த ஒரு திரைப்படம். கண்டிப்பா. அண்ட் ரீசெண்டாவே இந்த ஒரு இதை நம்மளால பார்க்க முடியும் சேஞ்ச. ஒரு படம் தியேட்டர்ல செலிப்ரேட் பண்றாங்க, அதுவே ஓடிடியில் வரும்போது தேவர் பேஷிங் த ஃபிலிம். ஒரு படத்தை வந்து ஓடிடியில் வந்து அதாவது தியேட்டரில் வந்து டோட்டலாக பேஷ் பண்ணிடுறாங்க. ஓடிடியில் வந்து என்ன இந்த படத்தை போய் மிஸ் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி ஒரு டாக்கத்தில் ஐ வாண்ட் சேவ் வித் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது எனக்கு தெரிஞ்ச பிளட்டி பெக்கர் வந்து தியேட்டரில் வந்து நிறையா பேர் ஐ கேன் சி பேஷிங் த ஃபிலிம். காமெடி ஒர்க் ஆகல அது இதுன்னு சொல்ல முடிஞ்சது. ஓடிடியில் வரும்போது தேவர் செலிப்ரேட்டிங் த ஃபிலிம். ஐ திங்க் மெய்யழகனுமே நிறைய பேர் தியேட்டரில் நிறையா என்ன பாக்குறேன் அப்படின்னா ரொம்ப பைனரியா பார்க்கப்படுது இந்த படங்கள்லாம். ஐ திங்க் ஒண்ணு பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவதும் இல்ல மட்டமா இருக்குன்னு சொல்லுவதும் இது நடுநிலையே இல்லாதது போல. அப்படி பாக்குற ஒரு பார்வை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய பார்வைன்னு நினைக்கிறேன். பெரும்பாலான படங்கள் இதுக்குள்ள அடங்குவது கிடையாது. பெரும்பாலான படங்கள் ஒண்ணு மொத்தமாக கேவலமா இருக்குன்னு சொல்லவும் முடியாது, பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் முடியாது. பெரும்பாலான படங்கள் இது நடுவுல இருக்கக்கூடிய பல ஒரு ஸ்பேஸ்க்குள்ளதான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸாஜரேட்டட் ஒப்பீனியன்ஸ்னால ஒருத்தவங்க வந்துட்டு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அந்த படத்தை பார்க்கும்போது இல்லையே இதுல பல சிக்கல்கள் இருக்கே அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. அப்போ அந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் அமையுதுன்னு நினைக்கிறேன். இதை போய் பயங்கரம்னு சொன்னாங்க, உடனே அவன் என்ன பண்றான், அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நீ பயங்கரம்னு சொன்ன இந்த படம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் நேரம் அங்க போயிடுறான் கேவலமா இருக்கு அப்படிங்கிறான். இல்லைன்னா நீங்க வந்து நல்லாவே இல்லை இந்த படம் அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல ஒருத்தர் அந்த திரைப்படத்தை பாக்குறான், அதுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் பாராட்டக்கூடிய விஷயங்கள் தெரியுது. தெரிஞ்ச உடனே அவன் அதுல இருந்து காம்பன்சேட் பண்றதுக்காக நேரா தூக்கி இந்த இது இது இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தராசு. அன்பார்ச்சுனேட் ஆடியன்ஸை குத்த சொல்றது தப்பு தான். பட் ஐ ஃபீல் லைக் ஆடியன்ஸ் ஆர் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் பயாஸா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மலையாளம் ஃபிலிம் வந்து ஒரு படம் வந்து ஒரு 3 hours லாங் இருக்கு, இல்லை 2.5 hours லாங் இருக்கு. எக்ஸாம்பிளா நான் எடுத்து சொல்றேன், கிஷ்கிந்தா கான படம் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ, இட் வாஸ் சோ குட். ஆனால் அதோட ஆரம்பத்துல அந்த ஒரு 35 minutes அந்த ஒரு டிராக் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்த தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்லோ பேஸ்டு மூவி கொடுத்தா பீப்புள் வில் அக்செப்ட்னு நினைக்கிறீங்களா? அது அதுல ஒரு சின்ன ஒரு தயக்கம் காட்டுது. அதுலயே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம வெறும் ஒரு படம் 3 மணி நேரம் நீளம் இருப்பதனால மட்டும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு படமா மாறிடுறாரு பாக்குறதுக்கு. சில 2 மணி நேர படங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையா போறது போல தெரியும். ரொம்ப ஐயோ எப்படா முடியும், இன்னும் 1 மணி நேரம் இருக்கா அப்படின்ற ஒரு உணர்ச்சி வரக்கூடிய பல படங்கள் இருக்கு. சில 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் படம் போனதே தெரியாது உங்களுக்கு. ஐயோ இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இன்டர்வல் 1.5 மணி நேரம் கடந்து போயிருச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டுகள் இருக்கு. ஸோ பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஐன்ஸ்டைன் சொல்ற மாதிரி ரொம்ப ரிலேட்டிவான ஒரு கான்செப்ட் தான். அதனால சில படங்களுக்கு அந்த படம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த படத்தை கொஞ்சம் நம்பணும்னு தோணுது. அதுக்கான ஒரு இடத்த நீங்க அது வழங்கணும். எல்லா மலையாள படமா இருக்கட்டும், தமிழ் படமா இருக்கட்டும், தெலுங்கு படமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் சரி, அது என்ன முயற்சி பண்ணுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும்னா அது போக்குல அதை விட்டு அது என்னவாக இருக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நீங்க வளர்த்துக்கிட்டாதான் அதுக்கான ஒரு நியாயமான ஒரு விமர்சனமோ ஒரு ரெஸ்பான்ஸோ உங்களால கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்க மெய்யழகன் பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா 2 ஆம்பளைங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையில நீங்க அந்த படம் பார்க்க கூடாதுல்ல. பார்க்கவும்
நீங்க அந்த மனநிலை எங்க எங்க இதுல இந்த படத்துல எங்க ஃபைட் வரும், எங்க ஒரு பாட்டு ஒண்ணு வரமாட்டேங்குது, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்த பெரிய மூமெண்ட் எது அப்படின்னா அவங்க பேசுறதே ஒரு பெரிய மூமெண்ட் தான். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உரையாடல்களுக்குள்ள பல பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கு, அதுல ஒரு பெரிய சென்சிட்டிவிட்டி இருக்கு. ஸோ 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 யா அது என்னவாக நீங்க இது என்னவா இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்புல நீங்க பாக்குறீங்களா, இல்ல அது என்னவா இருக்குன்றத புரிதல்ல நீங்க பாக்குறீங்களா அப்படின்றது தானே கேள்வி. எனக்கு என்னன்னா இப்போ அங்க கொடுக்குற அந்த ஒரு பிலீஃபை ஏன் தமிழ் சினிமால வந்தா அது they are not givingங்கிறத பல பேர் கொடுக்குறாங்க. எனக்கும் அதான் நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு ஆடியன்ஸை ப்ளேம் பண்ண பிடிக்காது. எனக்கும் அப்படிதான். எனக்கும் பல பேர் வந்து பாராட்டக்கூடிய ஒரு படமாகத்தானே இருக்கு மெய்யழகனும் கூட. இப்போ ஒரு இயக்குனர் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க, இல்ல வேற மக்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நம்ம மக்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் ஒருத்தங்க தெரிவிக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாரையும் பத்தி அவங்க சொல்லல, யாருக்கெல்லாம் இந்த படத்துக்கான சரியான புரிதல் யாரெல்லாம் அளிக்கலையோ, இந்த படத்துக்கான தேவையான பொறுமை யாரெல்லாம் கொடுக்கலையோ இந்த படத்துக்கு, இவங்க அவங்களதான் சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அப்படி பார்க்கலன்னா நம்ம உடனே இது நம்மள சொன்னதாக நம்ம டிஃபென்சிவ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கொட்டுக்காளி எடுத்த PS வினோத்ராஜ் வந்து இந்த படத்தை நீங்க இப்படி பார்த்திருக்க கூடாது, இதுக்கு ஒரு இது இப்படிதான் பார்க்கணுன்ற மாதிரி ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்படின்னா ஒருவேளை நம்ம அப்படி பார்க்கலன்னு நம்ம அதை நம்மள சொன்னதா நம்ம எடுத்துக்க தேவையில்லைல்ல. அவங்க ஒரு சென்சிட்டிவிட்டியில ஒரு தரப்பு ஆடியன்ஸை பொறுத்து அவங்க அப்படி சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம். ஏன் கமிங் டு அ பாயிண்ட் டாக்கிங் அபவுட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், இப்போ நான் அந்த ஸ்லோ பேஸ் மூவிஸ் பற்றி பேசினேன். ஆனால் அதே சமயத்தில் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்க முடியுது. வி ஆர் செலிப்ரேட்டிங் தெலுங்கு சினிமா, ஆப்வியஸ்லி அது ஒரு கிராண்டியராக வந்துருச்சு. இப்போ வந்துருக்கிற படம் எடுத்தோம்னா புஷ்பா 2, தேர் ஆர் மெனி லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ், பட் தமிழ் பீப்புளே வந்து அதை வந்து ஆப்வியஸாக நம்ம ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம், தேர் ஆர் லைக் செலிப்ரேட்டிங், அப்பா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. Will they accept a Tamil hero doing these kind of stuff? தெரியல, எனக்கு அவங்க மனநிலையை பொறுத்து எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. பட் புஷ்பா 2 ஒன்றும் அவ்வளோ ஒதுக்க வேண்டிய படம்லாம் இல்லை. அதுக்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் இருக்கு, கதை மேல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு, மியூசிக் அவங்க அதை எப்படி அவங்க கொரியோகிராஃப் பண்ண விதம், அந்த பாடல்களை ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக மாத்தின ஒரு விதம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய 1-2 அரசியல் சிக்கல்களை கொஞ்சம் இப்போதைக்கு தள்ளி வைப்போம், மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. என்னதான் ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி, அந்த ஹீரோ அப்படின்ற அவனுடைய ஒரு மனநிலை மேல ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டீப்பான எமோஷனல் ரைட்டிங் அதுக்குள்ள இருக்கு. ஒருத்தன் வந்து அவன் மன்னிப்பு சொல்லுவானா மாட்டானா அப்படின்ற ஒரு கேள்வியில இருந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான அட்ராக்டிவான ஒரு இன்டர்வல் பிளாக் உங்களால உருவாக்க முடியுது இல்ல. அது வெறும் ஒரு கமர்ஷியல் படம் ஐடியா மட்டும் கிடையாது. அது வந்து ஒருத்தனை எமோஷனலாக ஆழமாக நான் புரிஞ்சுக்கிற ஒரு முயற்சியில ஈடுபடுறேன், இவன் சொல்லுவானா மாட்டானா, இவன் சொன்னா அவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும், அதன் பிறகு அவன் கார்ல வரும்போது அவனுடைய சிந்தனை என்னவா இருக்கும், அவன் திரும்பி போற வரைக்கும் அவனால் நிம்மதியா வாழ முடியாது. இதெல்லாமே அவனை சைக்கலாஜிக்கலி புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. இது ரொம்ப இதுக்குள்ள ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. அந்த இது ஒரு சராசரி கமர்ஷியல் படம் அப்படின்னு நம்ம புஷ்பா 2 எல்லாம் அவ்வளவு சராசரியாக ஒதுக்கி வச்சிட முடியாது, அதுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் கூட. சோ புஷ்பா 2 தமிழ் ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க அப்படின்னா அது ஒன்றும் ரசிக்க முடியாத ஒரு படமாக நான் பார்க்கல. நீங்க வேற ஒரு கமர்ஷியல் படம் தமிழ் படம் ரசிச்சிருக்கணும் ஆனா ரசிக்கல அப்படின்ற மாதிரி ஏதாவது படம் உங்களுக்கு தோணுதா ஒரு கம்பேரிசனுக்கு? லைக் இவ்வளோ பேஷ் பண்ணியிருக்க வேண்டாம்னு தோணுது வந்து கோட்க்கு நிறைய பேஷிங் வந்துச்சு. ஆப்வியஸா கோட் வந்து ஐ ஃபெல்ட் லைக் இட்ஸ் பயங்கரமா கலெக்ட் பண்ண ஒரு ஃபிலிம் இல்ல. ஆப்வியஸா கலெக்ட் பண்ண லைக் கமர்ஷியலா அது திருப்பி நான் வராதுக்கானா, பட் கோட் வாஸ் பேஷ்ட், டோட்டலா பேஷ் பண்ணாங்க. விஜய் சார் ஃபேன்ஸை தவிர்த்து மற்ற நிறைய பேருக்கு வந்து இது ஹேட்டடா இது என்னன்னு சொல்ல தெரியல. கங்குவா வந்து லைக் ஐம் நாட் கம்பேரிங் வித் புஷ்பா 2, பட் கங்குவால இஷ்யூஸ் இருந்தது. அந்த ஸ்டார்டிங் 30 minutes வாஸ் ஸோ பேட். ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கான ஒர்க்ஸையுமே they didn't give credits நான் நினைக்கிறேன். ஜாத்ரலுக்கு புஷ்பா 2ல they are giving so much credits. அந்த சாரி கட்டிட்டு அல்லு அர்ஜுன் ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபெல்ட் லைக் இங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம அந்த எஃபர்ட் the thing is எஃபர்ட்டுக்காக மட்டும் பாராட்டு கிடையாது. ஓகே இல்லையா, ஒரு முயற்சி திருவினை ஆகணும் ஆனா மட்டுமே உங்களுக்கு பாராட்டு இல்லையா. நாங்க இவ்வளவு கமல்ஹாசன் அவர்கள் சொல்லுவாரு, சொல்லி நான் கேட்டிருக்கேன், நம்ம எவ்வளவு உழைச்சோம் ஒன்னுத்துக்கு அப்படின்றதுனால மட்டும் ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்க படத்தோடைய கனெக்ட் ஆகணுமோ கைத்தட்டணுமோ அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப தவறான எதிர்பார்ப்பு. அது நம்ம வேலையை நம்ம செஞ்சோம். அவங்க அந்த படம் பிடிச்சதுன்னா பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க, பிடிக்கலன்னா பிடிக்கல. தட் ஹஸ் நத்திங் டு டூ வித் நீங்க போட்ட ஒரு உழைப்புக்கும் அதுக்கும் இது கிடையாது. பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காத படத்திலையும் பாராட்டக்கூடிய அம்சங்கள் இருந்தா நீங்க பாராட்டணும் இல்லையா. அது உழைப்பு மட்டும் விடுங்க, உழைப்பை ஒதுக்கி வச்சிருங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ அந்த படத்தினுடைய ஒரு பீரியட் போர்ஷன்ஸ்ல ஒரு புது உலகமா அமைச்சிருக்காங்க.
அந்த புது உலகம் அமைச்ச ஒரு விதம் ரொம்ப பிலீவபிளாகத்தான் இருந்துச்சு அந்த ஸ்பேஸ்க்குள்ள. இப்போ அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு அம்சம் தான் இல்லையா? ஸோ பட் அதுக்காக உங்களுக்கு படம் பிடிச்சது அதுதான் நம்ம கொஞ்சம் நுவான்ஸ்டா நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும்னு நான் சொல்றேன். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ கோட்ல கூட இப்போ எனக்கு பெருசா ஒர்க் முழுசா ஆகாத ஒரு ஃபிலிம் தான் கோட், உண்மையை சொல்ல போனா. பட் இருந்தும் அதுக்குள்ள நீங்க பாராட்டுறதுக்கான சில அம்சங்கள் கண்டிப்பாக இருக்கு. லைக் அந்த புருஷனும் விஜய் அவர்களும் ஸ்னேகா அவர்களும் அந்த பையனை இழந்த பிறகு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் ஒரு மோமெண்டாக இருக்கட்டும், இல்ல விபி அவங்க பண்ணக்கூடிய நிறைய ஃபன்னான ஒரு சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அவங்க பாணியில. ஒரு ஸ்பை இருந்தாலும் போன் எல்லாம் எடுத்துக்கிட்டே அந்த வேலையை அங்க செய்ய வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு குட்டி மோமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல சொர்க்கமே என்றாலும்ன்ற ஒரு பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி அது பயன்படுத்தின ஒரு விதமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி முழுமையாக ரசிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு திரைப்படம்லயே விஜய் அவர்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு இளமையான ஒரு ரோல்ல ஆர் முதன்முறை அந்த ட்ரெயின் அப்படி திரும்பும் பொழுது அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிற ஒரு மோமெண்டாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் பிளாக்கு. ஸோ நிறைய அட்ராக்டிவ் மோமெண்ட்ஸ் இருந்தாலும் கூட முழுமையாக திருப்தி கொடுத்த ஒரு ஃபில்மாக நான் கோட்டை பார்க்கல. ஓகே. பட் அதனால இந்த மோமெண்ட்ஸ் இல்லைன்னு ஆயிடாது இல்லை, அதுக்காக தான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு 2024 மூவிஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லை அந்த சொசைட்டியில் சினிமாவுக்கான வியூவாக இருக்கட்டும், நிறையவே பேசணும். அண்ட் இந்த ஒரு மீட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.